உலகில் எந்த போர்க்களத்திலும் மக்கள் அனுபவிக்காத கொடுமைகளை காசா மக்கள் தற்போது அனுபவித்து வருகின்றனர். இஸ்ரேல் வீசும் வெடிகுண்டுகளுக்கு நிகராக குடிநீர் ஒரு பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பெரும்பாலும் உப்பு நீரை குடித்து வருகின்றனர். காடு, மலை என இயற்கை வளங்கள் மிகுந்த நாடுகளிலேயே குடிநீரை காசு கொடுத்து வாங்கும் நிலை உள்ளது. ஆனால் சுமார் 23 லட்சம் மக்கள் வசிக்கும் காசாவோ இயற்கையாக அமைந்த நாடு அல்ல. பாலஸ்தீனியர்களின் இயற்கையான நிலப்பகுதியை இஸ்ரேல் ஏற்கனவே ஆக்கிரமித்துவிட்டது. இப்போது இருக்கும் காசா செயற்கையாக துண்டாடப்பட்ட பகுதி என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே காசாவில் தூய குடிநீரை வழங்கும் ஏரிகளோ குளங்களோ ஆறுகளோ கிடையாது. காசா ஆறு என்ற ஆற்றை வரைபடத்தில் மட்டுமே பார்க்க முடியும். இது மட்டுமின்றி செயற்கையாக குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கும் எந்த வாய்ப்புகளும் இல்லை. காரணம், இஸ்ரேலால் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக முற்றுகையில் உள்ளது காசா. இதனால் போர் இல்லாத சாதாரண நாட்களிலேயே அங்கு குடிநீர் பெரும் பிரச்சனை. தற்போது ஒரு மாதத்தை கடந்து போர். எனவே அங்கு என்ன நடந்து வருகிறது என்பதை நீங்களே கற்பனை செய்து பார்க்கலாம். சரி, காசா எப்படி இத்தனை நாட்களாக தனது குடிநீர் தேவையை பூர்த்தி செய்தது? தற்போதைய சூழல் என்ன என்பதை பார்க்கலாம். 3 வழிகளில் காசா தனது குடிநீர் தேவையை முடிந்த அளவு பூர்த்தி செய்து வந்தது. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் மூலம் 7% குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்பட்டு வந்தது. உப்பு நீக்கும் 3 ஆலைகள் செயல்பட்டு வந்தன. இரண்டாவதாக 13% குடிநீரை இஸ்ரேல் பைப்புகள் மூலம் வழங்கி வந்தது. இஸ்ரேல் அவ்வளவு மனிதநேயம் கொண்ட நாடா என்ற சந்தேகம் வரலாம். பாலஸ்தீனியர்களின் பூர்வீக பகுதிதான் தற்போதைய இஸ்ரேல். அங்கிருந்தவர்கள்தான் இங்கு விரட்டி அடிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு சேர வேண்டிய குடிநீரில் சிறிதளவை இஸ்ரேல் வழங்கி வருகிறது என்பதை பார்க்க வேண்டும். மூன்றாவதாக அக்யூஃபர் எனப்படும் நிலத்தடி நீர் படுகை மூலம் 300 கிணறுகள் மற்றும் போர்வெல் மூலம் உப்பு நீக்கப்பட்ட தண்ணீர் கிடைத்து வந்தது. தற்போது இந்த 3 வசதிகளும் முழுமையாகவோ பாதியாகவோ தடைப்பட்டுள்ளன. இதற்கு முக்கிய காரணம் எரிபொருள் தட்டுப்பாடு. 3 உப்பு நீக்கும் ஆலைகளில் 2 ஆலைகள் செயல்பாடுகளை நிறுத்திக் கொண்டன. கிணறுகள் மற்றும் போர்வெல்களும் மின்சாரம் மற்றும் ஜெனரேட்டருக்கு எரிபொருள் இல்லாததால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. காசா மக்களின் மொத்த தண்ணீர் தேவையில் தற்போது 5% மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது. ஐநா மன்றம் மூலம் முடிந்த அளவு ஒரு தனி நபருக்கு 3 லிட்டர் தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஒரு சராசரி மனிதனின் ஒரு நாள் தண்ணீர் தேவை 15 லிட்டர் ஆகும். குடிநீர், கழிவறை, குளியல் பயன்பாடுகள் இதில் அடங்கும். ஆனால் காசா மக்களுக்கு தற்போது குடிநீர் தேவைக்கு மட்டுமே தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. அதுவும் அனைவருக்கும் கிடைக்கவில்லை. இதனால் தூய்மை செய்யப்படாத உப்பு தண்ணீரை மக்கள் பருகி வருகின்றனர். இதனால் குழந்தைகளுக்கு டயரியா உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு உள்ளன. வயல்களில் தேங்கியுள்ள நீரை பருகிய சிலர் அதில் கலந்திருந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளால் கடும் பாதிப்புகளை சந்தித்துள்ளனர். சுகாதாரமற்ற குடிநீரை பருகுகிற மக்கள் பலருக்கு வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு, இருதய பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன. காசா மக்களின் தேவைகளை தங்களால் பூர்த்தி செய்ய முடியவில்லை என கூறியுள்ள ஐநா மன்றம் 23 லட்சம் மக்களில் 30,000 பேருக்கு மட்டுமே தங்களால் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடிந்துள்ளதாக கூறியுள்ளது. தற்போது எகிப்து வழியாக வரும் உதவிகள் என்பது கடல் அளவு தேவை இருக்கும் போது அதில் ஒரு துளி மட்டுமே கிடைப்பதற்கு சமமானது போல என ஐநா மன்றம் வர்ணித்துள்ளது. எனவே பொதுமக்களுக்கு நிவாரண உதவிகள் முழுவீச்சில் செய்ய வேண்டும். அதற்காவது போரை ஒரு குறிப்பிட்ட காலமாவது நிறுத்த வேண்டும் என மன்றாடி வருகிறது ஐநா. ஆனால் அந்த அமைப்பின் கோரிக்கைகளை நிராகரித்துள்ள இஸ்ரேல் ஐநா ஊழியர்கள் மீது தொடர்ந்து குண்டு வீசி வருகிறது. தற்போது கொல்லப்பட்டோர் எண்ணிக்கை 100ஐ தாண்டிவிட்டது.